அன்பு நான்காமின் உள்ளங்களே, இன்றைக்கி நான் வகுப்பு எடுக்க வேணான்னு நினச்சேன். ஏன்னா தூங்கலை சரியாக, நைட்டு சரியாக தூங்கலை. அதனால் பகலில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட நேற்று தூங்கிட்டேன். பகல்னு இன்றைக்கி தூங்க முடியல. டைட்டாக வேறு உட்காந்தோன்னே ஒரு ஃபோன் வருது. அப்புறம் அது முடிச்சோன்னே ஒரு ஃபோனு 4 மணிக்கே கூட ஒரு மணி நேரம் டைமர் செட் பண்ணிவிட்டு தூங்கலாம், அப்போ தான் கிளாஸ் எடுக்கணும்னு நினச்சா டைமே இல்லை. அப்புறம் சரின்ட்டு வந்துட்டேன் கீழே வந்து எல்லாம். அதனால் கிளாஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்தோடனே இப்போ இவங்களாம் பெரியவங்களெல்லாம் முருகர்லாம் பேசு, சரி என்ன பேசுறது, சரி இதையே சப்ஜெக்டாக பேசல. ஏன் நான் கிளாஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா, உங்களுக்கு தெரியாது ஒரு விஷயம். இப்போ அந்த கேமரா என்று சொல்லப்படுகிற ஒளிப்பதிவு கருவி, இது நம்முடைய உருவத்தை பதிவு செய்து நம்முடைய பேச்சை பதிவு செய்கிறது. ஆனால் உண்மையிலே என்னன்னா, நம்முடைய எண்ணத்தையும் சேர்த்து அதில் பதிவு செய்யுது. இது நான் பல வகுப்பு முன்னால் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய எண்ணங்களையும் சேர்த்து தான் அந்த கேமரா பதிவாகிறது. ஒருவேளை எதிர்காலத்தில் அந்த கேமராவில் நான் சொன்னதை வைத்து ஆராய்ச்சி செய்தோ அல்லது ஓன்னுட்டு அதை பிராமின் மூடுக்கு மாற்றி ஒரு பிராமணர் சொன்னார் அப்படின்ட்டு அப்படி ஆராய்ச்சி செய்தோ, எப்படியோ அதை ஒரு மையப்படுத்தி ஒரு ஆராய்ச்சி செய்து அந்த பதிவுகளில் இருக்கிற, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பதிவுகளில் இருக்கிற அந்த எண்ணங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி கண்டுபிடித்து விட்டால் மனிதன் முடியும், சாத்தியம். அப்போது பழைய இதுவெல்லாம் எடுத்து போட்டால் அவங்க என்ன பேசுகிறாங்க, ஆனால் அவங்க என்ன உண்மையிலே உள்ள நினைக்கிறாங்கன்றதை அல்லது எடுத்துடலாம். பார்த்தீங்களா, மனுஷன் மாட்டிக்கிற மாதிரி. எப்படி எண்ணம், அதுதான் ஆன்மீகம் இல்லையா? உங்களெல்லாம் நான் நேசிக்கிறேன் அப்படின்றது வார்த்தை. உடனே சொன்னோம், நம்மளெல்லாம் நேசிக்கிறாரு இவர் இல்லையா, என்ன பண்ணுறது, சொல்லி தொலைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு மனசுல நினச்சான்னா அதுவும் பதிவாயிடுதில்ல. ஆனால் ஜனங்களுக்கு தெரியாது. அதனால் இவர் நம்மளெல்லாம் நேசிக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும். அதனால தான் நான் தூக்க கலக்கமாக இருக்கும்போதே நம்ம சொற்பொழிவு செய்வோன்னா அந்த தூக்க கலக்கம் பதிவாயிடும். அப்போ யாருன்னா உண்மையிலே நிலையில் இருக்கிறவங்க பார்த்தான்னா அவங்களுக்கு தூக்கம் வரும். நீங்கள் ஒன்றா யாருன்னா இந்த வீடியோத்தை யூடியூப்லேயே வேறு இதில் பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் சரியாக ரிசீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுன்றதோ கேட்குறதுன்றதோ ஜனங்க சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. யார் சொல்கிறவனா கேட்கல, எல்லா கருத்துக்களையும் கேட்டுக்கணும், அதை போட்டு அழைச்சி நம்ம ஒரு முடிவுக்கு நம்ம அறிவில் வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வரணும். இப்படி மக்களுடைய பொதுவான பரந்த மனப்பான்மையாக இருக்குது. ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் சொல்லும் பொழுது அவங்க தான் பட்டை தீட்டுறாங்க, ஷார்பன் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ சாதாரணமாக இருக்கும்போது எல்லாம் கேளு, செல்லாத்தா எங்கள் மாரியாத்தானோடனே அவனுக்கு ஒரே குஷி, டடன்னு ஆடு கொள்ளி எல்லாம் போ. ஆனால் உண்மையிலே நீ ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னா அருளாளர் பாட்டை மட்டும் கேளு, பாடு. தேவார பாடல் இருக்கிறது இல்லையா, தொடுடைய செபியன் விடையேறியோர் சம்பந்தர் பாடினது இருக்குது இல்லையா. அப்பர் பாடலுடைய சுற்றுணை வேதியன் சோதிவானவன் இருக்கு. எல்லாத்துல பித்தா பிறை சூடி பெருமானே அருளாகா. இந்த பாடலை மட்டும் படி கேளு. அதை தான் வள்ளல் பெருமான் அதை சொல்கிறார். நடராஜர் பாட்டே திருப்பாட்டு, ஞாலத்தார் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு. என்னடா இது பாட்டில் எப்படி நெரும் பாட்டு இருக்குது, எப்படி வெறும் பாட்டு இருக்குதுன்னா, இப்போ நான் சொன்னது தான். எப்படி அந்த ஒளிப்பதிவு கருவியில் பிறருடைய அது எதை ஒளிப்பதிவு செய்கிறதோ அவங்களுடைய எண்ணங்களும் சேர்ந்து அதில் பதிவாகிறதோ, அதே போல் அருளாளர் பாட்டில் அவங்களுடைய இறையாற்றல் பதிவாகி இருக்கிறது. அதனால் நாம் அதை படிக்கும்போது
நம்மையும் அறியாமலே அந்த இறையாற்றல் நம்ம அருளாற்றல் நம்ம அந்த நிலைக்கு இழுத்து நம்மை உயர்த்துகிறது. இதுதான் உண்மை. அப்போது அற்புதமாக பாடல் நல்லா தான் இருக்கும் கேட்குறதுக்கெலாம். இந்த மாதிரி சாதாரண அருள் பெறாத நல்ல மனிதர்கள் தான், அவங்கள ஒன்றும் தப்பாக சொல்லலை, நல்ல மனிதர்கள் தான். அவங்க நல்லா சாமி பாட்டு எழுதணும் பாடணும்னு எழுதி பாடினா அது கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஆனாலும் அந்த நேரத்தை இப்படி அருளாளர்கள் பாட்டு, ஆழ்வார்களுடைய தேவார பாட்டு, ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம், நாயன்மார்களுடைய தேவாரம், அப்புறம் பட்டினத்தடிகளுடைய பாட்டு, வள்ளல் பெருமானுடையது, இதை மாதிரியே தாய்மான சுவாமிகள், இப்படி அந்த ரமணருடைய பாடல், பிரம்மேந்திரருடைய பொருட்பா திருப்பொருட்பா, இது எல்லாமே எப்படின்னா அந்த அருளாற்றலில் இருக்கும். அதனால் அதை தான் இங்கேயும் சொல்ல வரேன். அதனால் அவங்க எப்படி அதை இருக்க, அதே போல் நம்ம பேசுகிற அந்த பதிவு நான் தூக்க கழகத்தில் பேச போய் எல்லாம் பார்த்து அவங்க சிலப்போ தூக்கம் வராத கேட்டு தூக்கினா கூட நல்லது தான், அது ஒன்று நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பெரியவங்க சொல்லுவேன், சரி எதையே ஒரு சப்ஜெக்டை வச்சு சொல்லிடலாம், கண்டிப்பாக அது பதிவாகிறது. அதனால் நீங்கள் ஆன்மீகத்தில் உண்மையிலேயே முன்னேறணும்னு நினைக்கிறேன்னா இந்த பாப்பார பிரசங்கம், பாப்பார உபன்யாசம், அவன் குடும்பத்தெல்லாம் கேட்காதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா அவனுடைய விஷயத்தன்மையெல்லாம் அதில் பதிஞ்சிருக்குது. அதில் நீங்கள் அரை மணி நேரமும் 1 மணி நேரம் உட்காந்து மனசு கொடுத்து அதை அப்படியே கேட்டு அவன் நல்லா சுவையாக சொல்கிறான் அப்படின்ட்டு அப்படியே அதை உள்ளே வாங்கினா வேஸ்ட்டு. புரியுதா? ஏன் அவன் டஞ்சன், அவனுக்கே கடவுள் தெரியாது. அப்போது திருமூலர் சொல்கிற திரும்புவார், குருட்டினை போக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை போக்கா குருவினை கொள்வார். ரைட்டா? சரிதானே? அது அவனுக்கு கடவுள் தெரியாது. அவன் உடனே சாஸ்திரன்றான், அவங்க எழுதி வச்சது இவங்க எழுதி வச்சுன்னா அவன் எல்லாத்தையும் போட்டு அவன் மண்டையில் ஒரு மசாலா கலவை ரெடி பண்ணி அவன் கொட்டுறது தான். உங்களுக்கு பண்ணும்போது அவன் எந்த பக்கமுமே வராது இருக்கும். அந்த பக்கத்துலேருந்து அவன் சொல்கிறத கேட்டோன்னா ஜனங்க அதுலேயே தான் நிற்பாங்க, தான் அதை தாண்டி போக முடியாது. இது ஆன்மீகத்தினுடைய நுட்பமான பகுதி. நான் சொல்வது நோக்கரிய நோக்கிய நுணுக்கரிய நுண்ணுணர்வே பாடுற மாணிக்கவாசகர். நோக்கு அரிய நோக்கு, உணர்வு பார்த்தீங்கன்னா நுணுக்கம் அரிய நுண்ணுணர்வு. அந்த ஆன்மீக முன்னேற்றம் என்பது ரொம்ப நுணுக்கமான நுண்ணுணர்வு. புரியுதா உங்களுக்கு? அதனால் அது இதை சாக்க வச்சு நான் அதையும் சொல்கிறேன், அதை சாக்க வச்சு நான் இதையும் சொல்கிறேன். அதனால் நான் அதை கடுமையாக அடிக்கடி நிறைய சொல்கிறது. ஏன்னா அவங்களுடைய விளக்கமும் பார்த்தா அவ்வளோ கச்சடாவாகுது. கேரளா பெண்களை வீணாக்கி கொடுக்குறது தான். கல்யாணம் பண்ணிடணுன்னா பாப்பான் வீணாக்கிட்டு அப்புறம் கொடுத்தா தான் அவன் அனுபவிக்கிறதுன்றான இதை மாதிரி ஒரு கொடிய செயல் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. பாப்பான் கிளியர் செய்கிறான் இல்லையா? அப்போ அங்கே இருக்கிற அந்த நான் பிராமின், அதை ஒத்துக்கின பிராமின்லாம் மானங்கட்ட நான் பிராமின் பொண்டாட்டியை பாப்பாங்கிட்ட விட்டு அப்புறம் வாங்கி அவன் பொண்டாட்டியை வச்சுக்கிறதுன்றது இதை விட ஒரு கேவலமானது எல்லாம் வாழ்ந்துருக்குறான். ஆனால் நம்ம கண்ணெதிரிக்கா தான் 1950 வரைக்குமே இருந்திருக்குது. நம்மளுக்கு தெரியாது, தமிழ்நாட்டுக்கே தெரியாது. அவ்வளோ டைட் பண்ணி அதை வெளியில் பரப்பாமல் பார்த்து இப்போ அதை நியாயப்படுத்தி ஒரு பாப்பாரை பொறுக்கி பையன் தான் சொல்கிறான். எவ்வளோ பெரிய உபன்யாசகன்னான இருக்கட்டும். ஆனால் பொறுக்கி பையன் அந்த பாப்பாவும் பண்ண பொறுக்கித்தான் தெய்வம் கண்டிச்சுருந்தான்னா பரவாயில்ல, கண்டிக்கிறான். மனம் கொதிச்சுருந்து எந்த எண்ணமே யாராக இருந்தாலும் செஞ்சாலும் தப்பு தான் கண்டிச்சுருந்தாவது கொஞ்சோண்டு சரி எதை நியாயம் பேசுகிறான்னு சொல்லலாம். ஆனால் அதை நியாயப்படுத்துகிறான். பரசுராமர் அப்படியே அனுமதி கொடுத்தார். அவர் சத்துரிய ஆண்களை எல்லாம் சம்மாரம் பண்ணிவிடுவேன், சத்துரிய பெண்கள் பிராமணம் மூலமாக வாரிசு பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டார். இப்படியே சொல்லுவான். இப்போ ஆண்களே இல்லாமல் அந்த சத்திரிய பெண்களோ எந்த பெண்களோ பாப்பானுங்கிட்ட போயிட்டு வாரிசு பெற்றுக்கிற கதையாக நடந்தது அங்கே இல்லையே. ஒரு ஆணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த முதலிரவை மட்டும் இவங்க கூட வச்சுக்கணுமா பாப்பாங்க கூடன்ட்டு அதை எவ்வளோ நூற்றாண்டுகளாக செயல்படுத்தின்னு வந்துருக்கிறானுங்க கேவலமானவனுங்க. அதை இது கூட லிங்க் பண்ணி கொடுக்குறானா. இவன் என்ன உபன்யாசகம், இவன் என்ன பொறுக்கி பையன், பொறுக்கி பையன். அவனை சப்போர்ட் பண்ணுற பொறுக்கி அவன் உபன்யாசம் கேட்குற பாப்பானுங்களாம் பொறுக்கி பார்ப்பானுங்க. ஒருத்தனு கூட ரோஷமோ இதுவோ இல்லை. என்னடா இது நம்முடைய இதுவும் கேவலம், யாராக இருந்தாலும் கேவலமாக இப்படி நடந்துக்கிறான், நம்மளுக்கு தான் தலை குனிவு. அதை இவனுங்களே ஓப்பனாக கண்டிச்சாவது கொஞ்சமாவது இவனுக்கு மேலே மரியாதை இருக்கும். இப்போ புரியுதா? ஏன் பிராமணர்கள் எல்லோரும் வெறுக்கிறாங்கன்னா ஏன் வெறுக்காது என்ன செய்வான்? கேவலமானது ஒருத்தன் செய்கிறான், அதை நியாயம்தான் இவன் சொல்கிறான். ஆமாம் நீ கை தட்டினா மொத்த பிராமணத்தை வெறுக்க தான் செய்வாங்க. யாராவது விரும்புவாங்களா?
அதனால தான் சொல்கிறேன். இப்போ அந்த பாப்பர பொறுக்கி பையன் எவ்வளோ பேர் உபன்யாசம் ரொம்ப சுவையாக எடுத்து சொன்னால் கூட அதை கேட்டால் உங்கள் மண்டையில் என்ன ஏறும்? கேட்குறவங்க மண்டையில் என்ன பாப்பானுங்களுக்கே கூட சரி, பாப்பான மண்டையில் என்ன ஏறும்? உரம் பொண்டாட்டியை வீணாக்கி கொடுக்குது, தப்பு இல்லைன்னு ஏறும் அவனுக்கு. அது அந்த எண்ணங்கள் சேர்ந்து தான் குழந்தையாக பிறக்கும். சரிதா? ஒரு மனிதனுடைய ஆன்மா எதுன்னு அந்த யக்ஷன் கேட்குது. அப்போ தர்மராஜர் என்ன சொல்கிறாரு? மனிதனின் ஆன்மா அவனது மகன். ஏன் அவனது ஆன்மான்றது அவனது எண்ணம் தான் மகனாக பிறக்குது. அப்போ இதெல்லாம் உள்வாங்கி இந்த மாதிரி ஊரானுடைய இதுவை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அவனுக்கு கொடுக்குறது பாவம் இல்லை அப்படின்னு ஊர்னவனுக்கு பிறந்த பசங்கள்லாம் எப்படி இருக்கும்? அது ஒழுக்கமாக இருக்கும். இவனுக்கு போய் ராம ஹரே கிருஷ்ண ஹரே டான்ஸ் ஆடினான்னா பெருசாக ஒரு இது நடத்தி அதை உலகளாவே பரப்பிட்டோம்னா என்ன அது என்னது? அது ராமர்னாலே ஏகாகிர சித்தம், ஏகபத்தினி விரதம், அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இந்த மாதிரி உரம் பொண்டாட்டியை போய் அனுபவிச்சுட்டு அவங்ககிட்ட கொடுக்குறத போய் நியாயப்படுத்துகிறவன் இவனுக்கு ராமனுங்க கேவலமானவனுங்க. எந்த ஒரு ஐடியல் எடுத்துனாலும் அதை தலையில் வச்சுட்டு மேலே தூக்கி காட்டிட்டு அதுக்கு நேர்மாறு அவங்க சொல்கிற கொள்கையும் கருத்துக்களை நேர்மாறாக அது அடியில் செய்கிறவன் தான் பிராமணன். அவ்வளோ கேவலமானவனு. அப்போ இவனுடைய உபன்யாசம், இவனுடைய இது, அதை அப்படியே எழுதுறதோ புஸ்தகம் போகிறதோ எதுவாக இருந்தாலுமே அதையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலோ கேட்டிங்கனாலோ உங்கள் பசங்க படித்தாலும் கேட்டாலோ அதுங்க புத்தியில் என்ன ஏறும்? நியாய தர்மமாக ஏறும் இல்லை. அதனால தான் நான் அதை அதிகமாக கண்டிக்கிறேன். விஷயம் உண்மை தெரிந்த பிறகு நான் கண்டிக்காமலாம் இருக்க முடியாது. அதனால நான் கண்டிக்கிறேன். அதையெல்லாம் கேட்டால் உங்கள் வீட்டில் உங்கள் தலைமுறையில் ஒரு மகான் பிறகுறதுக்கு பதிலாக ஒரு கேவலமான பொறி பையன் பிறப்பான். அதை தான் சொல்ல வரோம். அதெல்லாம் செய்யாதீங்க இல்லையா? கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை சொல்கிறார் திருவள்ளுவர். 8 வித கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு இருக்கிறது. 8 வித கல்யாண குணங்கள். அப்போ அவனுடைய தாளை வணங்கணும் சொல்கிறார் திருவள்ளுவர். அவர் சாமனார்ன்றதோ ஒரு நாத்தின்றதோ இவங்க எதோ கொடுத்துட்டு போட்டோம் அப்படிலாம் இல்லை. அவர் சரியாக இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு சொல்கிறாரா? இறைவனை தானே சொல்கிறாரு அவர். அப்புறம் அந்த இறைவன்றதுக்கு இவங்க அரசன்னு பொருள் போட்டு இவங்க ஒரு பக்கம் இழுக்க, அவர் அந்தனர்னு சொன்னதெல்லாம் பிராமணன் பொருள் அவங்க ஒரு பக்கம் பிடுங்க. திருவள்ளுவரை பிச்சு பிடிங்க துண்டுறானுங்க ஆளுக்கு. பிச்சு பிடிங்க. அந்த உண்மை கருத்து மக்களுக்கே தெரிஞ்சாதான் உண்டு. சொல்கிறாரே இல்லையா? எண்குணத்தான் தாளை வணங்காது. எண்குணத்தான் 8 வித கல்யாண குணங்கள் உள்ளவனை தான் நீ வணங்கணும். அப்போ தான் இந்த கோல் பொறி குணம் இதெல்லாம் சரியாக இருக்கும். அப்போ அந்த 8 வித கல்யாண குணங்கள் இல்லாத இந்த பொறிக்கு பசங்களை போய் நீ வணங்கின்னு இருந்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. அதான அர்த்தம். கோளில் பொறியில் குணமிலவே. ஏன் இந்த பொறிக்கு பசங்களை வணங்கிட தொட்டி இதெல்லாம் உனக்கு இருக்காது. அதான உண்மை. 8 வித கல்யாண குணங்கள் உடைய பெருமாளை வணங்கினால், பெருமாள்னே சொல்லலை அவர், என் குணத்தான் தாளை வணங்க 8 வித கல்யாண குணங்கள் உள்ளவனை வணங்கினால் தான் உனக்கு கோல் குணம் பொறி எல்லாமே சரியாக அமையும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் இல்லாதவனை போய் நீ வணங்கினீன்னா இது எதுவுமே இருக்காது. இவ புரியுதா? நான் ஏன் இந்த பாப்பார பொறிக்கு பசங்களை வணங்காதீங்க, அவனுக்கு என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், குருன்னுட்டோம், என்ன அவனுக்கு பெரியவாணிக்கிட்டோம், அப்படியே நாக்கு தட்டிக்கின்னு அதுங்க. அதனால தான் பாப்பார பொம்பளைங்களுக்கு கூட ரொம்ப கேவலமானதுங்கன்னு சொல்கிறேன் நான். என்னிடம் இருந்து ஆசிரியர் பெறுகிற ஒரு குடும்பம் இருக்குது. இவங்களுக்கு வரைக்கும் நான் சொல்கிறது ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் போப்போ எப்படின்னு தெரியாது. இப்போ அவன் 40 வயசுக்கு மேலே கம்யூனியூலாக தான் வேலை செய்யுது எல்லாருக்கும் மைண்டெல்லாம். அதனால் குழந்தைங்கலேருந்து வரவே அவங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் மீதியெல்லாம் அதை சப்போர்ட் பண்ணி பேசுகிற பொம்பளைங்க பொறிக்கு பொம்பளைங்க தான் சொல்கிறேன் நான். ஏன் நம்ம இனத்திலே எல்லாமே இருக்குது இல்லை? நான் பிராமியில் உத்தமையாக இருக்கிற பொறி பொம்பளையாக இருக்கிறா. ஏன் நீ ஒத்துக்கோ? பாப்பார பொம்பளைங்கள்ல நல்ல பொம்பளையாக இருக்கிறா, பொறி பொம்பளையாக இருக்கிறான்னு சொன்னால் உனக்கும் அப்படி வேகுது. பாப்பார பொம்பளைங்கள்லாம் நல்ல பொம்பளைங்கன்னு நீ ஒத்துக்கணுமா? என்னத்துக்குன்ற அப்படி இருந்தால் பரவாயில்ல. இல்லையே, இந்த வேலையை செய்த இவ்வளோ கேவலமாக இருந்தால் பாப்பார பொம்பளைங்க இருந்தால் யாராவது நான் பிராமின் இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு வந்தால் நம்ம இனத்து பெண்கள் தலை குனிவாங்களா, தலை நிமிந்துவாங்களா? அவமானமாக போச்சு. தற்கொலை பண்ணி செத்துருவான். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒன்று பண்ணிடுச்சு, வெளியில் தலை காட்டமுடியல, அவமானம். இந்த பொம்பளைக்கு இன்னும் தில்லா நின்றுக்குன்னு அப்படியே தலை தூக்கி
அது ரைட்டு தான்னு பேசுதுங்க, அவன் பேசுகிறவனை அனுமதிக்க கேட்குதுங்க, கைத்தட்டுதுங்கன்னா இதுங்க என்ன இனத்தை சேர்ந்ததுங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், இதுங்க மனிதனே இனத்தை சேர்ந்ததே கிடையாது. முதல்ல விலங்குலேருந்து இவனுக்கு என்னன்னா ஏரியாருக்கு கொடுக்கட்டும். சூதரா பிறந்து, வைஷ்ணவா பிறந்து, சதுரா பிறந்து, பிராமணா பிறந்து, இவனுக்கு ஏதோ கொடுக்குறானுங்க. என்னுடைய தெளிவு, விலங்குகளிலிருந்து முதல்ல மனித பிறவி வருதுல பரிணாம வளர்ச்சி. பிறவி பிராமணனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா உருவம் மட்டும் முதல்ல மனித உருவம் வந்துடுது. இவ்வளோ கேவலமான விலங்கு குணம்லாம் அதுக்கு இருக்குது. அப்போது என்னுடைய யூகம் இதுங்க அநேகமாக எவல்யூஷன் தியரியில் இதுலாம் அதுதான் வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் உண்மைதான் இருக்குது. நேராக பார்க்குறோம். இவங்க சொல்கிற விளக்கம்லாம் வேணாம், ஏன் நேராக ப்ராக்டிக்கலாக வா. என் குணத்தான்களை இதில் எங்கே வருது? 8 வித கல்யாண குணங்கள் இல்லாமல் கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவனோடைய குருவான்றது, குரு பிரம்மான்றது, அவட பெரியவான்றது நான் இதெல்லாம் இல்லையா? கரெக்டாக மேல் உலகத்தில் தான் சரியாக கணக்கு வச்சேன். காஞ்சி பெரியவரே அப்படின்றான் இவன். காஞ்சி பெரியவரே தூக்கி வச்சிட்டாங்கன்ற நான். காஞ்சி பெரியவரே நான் ஒரு கடவுளோ நினைக்கிறவங்க எல்லாரும் நினைக்கிறா. நீ நினைக்கிற அது மாதிரி நினைக்காதான் நீ டப்பு கடப்புன்னு எழுதி வச்சுக்கிறாச்சு. இவ்வளோதான். ஒரு ஃபேக் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிக்கினே இருப்பான் அவனுடைய ஜாதியை இருக்கிறது. ஆனால் காஞ்சி பெரியவரே தூக்கி வச்சிட்டாங்க, சொல்லிட்டு வச்சாங்க, நான் பார்த்தான்றேன். தெரியுதா? அதனால் சரி அது போடும். அப்போ நான் இந்த சப்ஜெக்டுக்கு வரேன். இந்த பதிவுகள் கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த நிலையை எட்டி பிடித்தவர்களுக்கு அந்த பதிவுகளில் இருக்கிறது தெரியுது. நான் ரொம்ப வருஷமாக நான் டிவிலாம் பார்க்கல, உங்களுக்கு தெரிஞ்சது தான். என் கல்லூரி காலத்தில் என் கூட படித்த கமல் சுவாமிகள்லாம் இருக்க கேட்டு பார்த்துங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் நான் பள்ளிக்கூடம் ஆமாண்டது, டிவி பார்த்ததே கிடையாது, செய்தி ரேடியோ கேட்டதோ செய்தி பத்திரிக்கை படித்ததெல்லாம் இல்லவே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தவ வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பாருங்க, அவ்வளோ கவலை இருக்குது. அந்த சீரியலில் அந்த நாத்தனார் ஆள் செட் பண்ணாலே அவன் சரியாக அடிச்சிருப்பானா இல்லை தப்பிச்சிட்டு இருப்பாளா, மறுநாள் வரைக்கும் உங்களுக்கு அது கேள்வி ஓடிக்கினே இருக்கணும். எனக்கு அந்த தொல்லையே இல்லை. ஏன் நான் டிவி பார்க்கல. அது போட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், சுனாமி வரும்போது பிராமணர்கள் அந்த நராபிஷேக் எடுத்தோடனே சரஸ்வதி தேவி என்னட்டு கேட்பேன் நானேன்னு சொல்லி எனக்கு அந்த 3 மலைகள் நடுவில் சாபம் இறங்குறத காட்டினாங்க, கடல் நடுவில். அப்போ அது சுனாமியாக வருது இங்கே. கரெக்டாக நான் அதுக்கு முந்தின நாள் சரஸ்வதி தேவி என்று கேட்பேன் நானேன்றதும் உடனே எனக்கு சுதாரிச்சுனேன். இது கடவுள்களுக்கு கோவம் வருது. நம்ம நம்மளை சாதாரணமாக நினச்சின்னா கூட அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தெரியுது. உண்ணாமலை சொன்னது தான், உன்னை பற்றி உனக்கு தெரிந்ததை விட உன்னை பற்றி அதிகமாக எனக்கு தெரியணுன்னாங்க உண்ணாமலை. என்னன்னா அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் வருந்தின்னு இருந்தேன், கெடுத்து விட்டானுங்களேன்னு. அந்த மேற்கு பக்கம் சரஸ்வதி உருவம் அப்படியே காளிதாசனாக இருந்திருக்கிறேன். அவங்களுக்கு மகனாக பார்க்குறாங்க, குழந்தையாக பார்க்குறாங்க. பெரிய உருவம் கையை அப்படி வச்சு சாபதம் பண்ணி ஏன் என்று கேட்பேன் நானேன்னு சொல்லிட்டு மாஞ்சிட்டான். அப்போ தான் இது பெரிய விஷயமாகுதுற, அவன் என்ன தப்பு பண்ணால் அதை போய் கெடுத்தீங்க சொல்லிட்டு நான் கேட்பேன். அதுக்கப்புறம் தான் அப்புறம் முருகர் ஒரு 1/2 மணி நேரம் அதை கெட்டில் அடிக்கிறான். இதை நான் சொல்லி யூடியூப்பில் போகிறேன். அது போக கேட்க இவர்கிட்ட முருகர் 1/2 மணி நேரம் பேசணும் வரான். பேக்க பார்ப்பான். நீ உங்ககிட்ட பேசியிருந்து நீ கிண்டல் அடிச்சுனா பரவாயில்ல, என்கிட்ட தான் பேசினான்னு நீ சொன்ன போகிற. அதுவும் எதுவுமே கிடையாது. வெறுமனே கமெண்ட் அடிக்கிறது, அது கேவலப்படுத்துறது, இது அவங்களுக்கு பழக்கமாக இருக்குதுன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கணும். முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் இவங்க இயல்பு அது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி ஒதுங்கி போகிறோம்ல, எதனா குலைச்சிதுன்னா கூட பார்த்து அந்த இடத்துல இருக்குது, பார்த்து குலைக்கும் அப்படின்னு நம்ம அப்படி அந்த மாதிரி இப்போ ஆகிடுது. பாப்பார கமெண்ட்டை பார்த்தா அவங்க இயல்பு அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்காக உண்மையை சொல்லாமலே இருக்க முடியாது. அப்போ எப்படி தெரியும் மற்றவங்களுக்கு? அப்போ தான் அந்த முருகர் சொன்னதுக்கப்புறம் தான் டிவிலாம் எனக்கு வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லி செய்தி வரைக்கும் பார்க்கலான்னு. அவர் 2 நாள் தான் ஆச்சு அதை வச்சு டிவிலாம் வச்சாங்க. கரெக்டாக சுனாமி அந்த நடராபிஷேகத்துக்கு குருக்காரருக்கு திருப்பி அமிச்சு அது எல்லாமே நிரூபணம் ஆச்சு. அப்புறம் என்னென்று சரஸ்வதி சொன்னால் சாதாரணமானது இல்லைடான்னு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் இவர் காஞ்சிபுரத்தில் ஒரு பெருமாள் வந்தார் இல்லை, அவர் வெள்ளம் அதை தடுக்க போய் தான் அதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளம் வர வச்சுவே சரஸ்வதி தேவி தான். இந்த பாப்பானுங்க அப்போ தான் உள்ளே நுழையிறானுங்க போது முதல்ல நுழைஞ்சு அவனுக்கு யாகெல்லாம் வளர்த்தனோடனே இவனுக்கு வளர்க்குற யாகெல்லாம் கெடுக்குதான்னு தெரிஞ்சிச்சு அந்த அம்மாவுக்கு. அதனால் ஆற்றை புரட்டி கொண்டு அணைத்தால்
இருக்குது. அது என்ன பெருமாள்? அத்திவரத பெருமாள். அப்புறம் என்னை நிரூபிக்கும் அத்திவரதர்னே ஒரு வீடியோ போட்டேன். அவர் தான் ஏன்னா நான் சொன்னால சரஸ்வதி தேவி கடலை கலக்கி கொண்டு வந்து அடிச்சு கேட்டா ஏன்னு என்று கேட்பேன், சுனாமின்னு சொன்னேன். இப்போ பாரு, அதுக்கப்புறம் பார்த்தா அத்திவரதர் கதை வருது. அதில் பார்த்தா சரஸ்வதி தேவி. அப்போ சரஸ்வதி தேவி கோவம் வந்தாலே ஆத்தையும் கடலெல்லாம் கலக்கின்னு வந்து கேட்கறது தான். நான் சொன்னேன், இவங்க வந்து சரஸ்வதி தேவியை வந்து சரஸ்வதி ஹை, மொஹ சரஸ்வதி ஹைன்னு இவங்க எவ்வளோ ஹைன்னாலும் சரஸ்வதி தேவி நான் பிராமின் தாண்டா, தமிழர்களுக்காக கேட்கறவ தாண்டா அவன். அதனால தான் அந்த பாப்பார அந்த யாகம் வந்து தீமையை செய்யும் நம்ம நாட்டுக்குன்ட்டு அவனுக்கு முதல்ல யாகம் செய்யும்போது கடலையும் ஆத்தி கலைக்குன்னு வந்து அடிச்சு அணைக்கிறான். அப்போ பெருமாள் அது விஷயம் தெரியாமல் அவர் குறுக்களை படுத்து அதை தடுத்து காப்பாற்றுறாராம். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த அனல் பெருமாள் எரிக்குது. இன்னி வரைக்கும் அவர் தண்ணியில் தான் இருந்தாகணும். அந்த எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் வேலையில் வந்து காட்சி விட்டு திரும்ப தண்ணியில் போயிடணும். அப்போ புரியுதா எவ்வளோ பெரிய தீமை பாப்பார தீமைன்னு? சரஸ்வதி அப்புறம் எப்போ என் விஷயத்தில் கேட்டவொன்னு தான் நான் புரிஞ்சுக்கினேன். சரஸ்வதி தேவி கண்டி பாப்பார கடவுளாக இருந்ததுன்னா, பிரம்மதேவன் கண்டி பாப்பார கடவுளாக இருந்தாருன்னா இவனுக்குள்ளே எல்லாத்தையும் பிடிங்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது. இருந்தா பிராமணன் எனக்கு செய்த அநீதியை ஏனென்று கேட்பேன் நானேன்னு சரஸ்வதி சொல்லுவாளா? எந்த ஒரு சாதாரண பிராமணனே கூட ஒரு பிராமணன் ஒரு அநியாயம் செஞ்சா இன்னொரு பிராமணன் ஏன்டா அவனுக்கு செஞ்சா அவனுக்குள்ள அடிச்சுப்பானுங்க. இன்னொருத்தன் ஒரு நான் பிராமணனுக்கு ஒரு பிராமணன் கெடுதி செஞ்சா இவன் போய் இன்னொரு பிராமணன் போய் ஏன்டா அவனுக்கு கெடுதி செஞ்சான் தடுப்பானா இல்லை கேட்பானா? கேட்க மாட்டான். எல்லாம் தெரிஞ்ச உண்மை இது. அப்போ கடவுள் நிலையில் ஆனால் சரஸ்வதி அப்போ தான் யூகம் பண்ண சரஸ்வதி தேவி கண்டிப்பாக நான் பிராமின் தான். மகா காளி தான் அவங்க. இப்போ காளியை பற்றி துதி வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா மகா சரஸ்வதி தேவியை போற்றின்னு வரும். பிரம்மேந்திர எழுதி வச்சுக்கிறது இல்லை கூட மகா காளியை போற்றி மகா சரஸ்வதியை போற்றி. காளி தான் சரஸ்வதி தேவி. அதனால தான் காளிதாசனை மேதையாக்குறான் இல்லையா, அவனை பெரிய போர் வீரனெல்லாம் ஆக்காம. அப்போது இது வந்து நான் அதனால் சொல்ல வரேன். அந்த மாதிரி நான் அந்த டிவிலாம் பார்த்ததில்ல. அப்புறம் தான் இங்கே அன்பரில் கேட்குறேன், எங்கேயா நம்ம மழை பார்த்துக்கிறோம், தனியாக கடல் பார்த்துக்கிறோம். ஆனால் கடலில் மழை நான் பார்த்தது கிடையாது, ஒரு ஃபோட்டோவில் இதுலேயும் பார்த்தது கிடையாது. எங்கேயாவது நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்களா? இப்போ நம்ம அர்ப்பிசும்பாளி தான் இவங்களே அங்கே கிராமத்தில் அவங்களையும் ரொம்ப உலகம் தெரியாது. உலகம் தெரியாதுனாலும் நல்ல பசங்க. அதனால் எங்கள் சாமி எங்கள் சாமி எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த டிவி அப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சாங்க. அதை போட்ட உடனே அப்போலாம் அந்த பெரிய டிஷ் வச்சு அதை போட்ட உடனே பார்த்தா இந்தோனேஷியாவிலேருந்து சுனாமி அப்படின்னு காட்டுறான். இந்தோனேஷியாவும் கரெக்டாக எனக்கு சரஸ்வதி காட்டினாங்கல்ல, 3 மலை கடல் நடுவில் அது சாபம் இறங்குது இல்லை, அந்த இடத்த காட்டுறான். கரெக்டாக அந்த டிவியில் காட்டுறான், அங்கிருந்து வந்தது. அப்போ சரஸ்வதி தேவி தானே அப்போயே சொன்னேன் நான். வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, கீழே வந்து பூமியினுடைய பிளேட்ஸ் நவுந்துடுச்சு அதனால் வந்தது அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, விண்ணிலிருந்து ஒரு ஆற்றல் வந்து தாக்கி அதனால தான் அந்த பிளேட் நகர்ந்ததுன்னு சொல்லுவான் பாரு சயின்டிஸ்ட்னு சொன்னேன். 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அப்புறம் சொன்னேன், அந்த சுனாமி அப்பொழுது வந்த சுனாமிக்கு காரணம் பூமி பிளேட் நகர்ந்ததுன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் விண்ணிலிருந்து ஒரு இனம் தெரியாத ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை அடித்து தான் அதில் தான் நகர்ந்தது. அதான்டா சரஸ்வதியின் சாபண்டா அது ஃபோர்ஸ். அங்கேருந்து அவங்க ஏனென்று கேட்பேன். எவ்வளோ துல்லியமாக அடிக்கிறான் பாரு. இந்தோனேஷியாவில் அடிச்சு 2 மணி நேரம் ஆகுது அந்த அலை சென்னைக்கு வர்றதுக்கு. கரெக்டாக சாமி கார் கிளம்பி வருது, அந்த 2 மணி நேரம் துல்லியமாக வந்து அவர் காரை அடிச்சு திருப்பி நடராஜ விஷயத்தை தடுத்து திருப்பி அனுப்பு. நீங்கள் உங்களால் நம்பவே முடியாது, இந்த நடராஜ வம்சத்தை கெடுத்தவனுங்க பாப்பானுங்க அவர் கூட இருந்து இந்த சுனாமியை பார்த்தவனுங்க அப்படி திரும்பி போனவனுங்க எல்லாமே இன்னும் அப்படியே அச்சு மாறாமல் மேனி மாறாமல் அப்படியே இருக்கிறானுங்க சார். அதுதான் சார் அதிசயம், பாப்பார் அதிசயன்றது. போனவன அதில் 2 பேர் வந்து நீ எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பதிவு போடுறாங்களாம் நம்ப முடியுத, கண் எதுக்கே பார்த்தோம். இப்போ நான் புரியுதா நான் ஏன் பிராமணனை திருத்த முடியாதுன்னு சொல்கிறேன்னு. கீரல் கூட திருத்த முடியாது, கடவுளின் திருவிளையாடல திருத்த முடியாது பாப்பான. அவ்வளோ கொடூரமான உள்ளம் படைத்தவனுங்க இவனுங்க. குரு சொல்கிறாரு, கடவுளுக்கு சிறிது கோபம் வந்து விட்டது, பெரிய அளவில் கோபம் வந்தால் பிரளயம் வந்திருக்கும், சிறிது தான் கோபம் வந்தால் அதனால் சுனாமி வந்தது. அவர் தெளிவாக சொல்கிறார். சொல்லியும் கூட இருக்கிறவனுங்க அதை அப்படியே எடுத்துக்காமல் இவன் சொன்னா என்ன ப்ராப்ளம் ஆகிட்டேன்னா அவனுக்கு முதல் ஏறி உட்காந்து என்ன தூக்கின்னு போது வரைக்கும் சொல்லிட்டேன்னா என்ன செய்யறது, அவனுக்கு இயல்பு அவ்வளோதான். அந்த நான் பிராமினுக்கு வரக்கூடிய பெருமையும் மேன்மையும் பேசவே மாட்டாங்க, கப் அப்படின்ட்டுவானு. கம்முன்னு கூட சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கம்முன்னு இருப்பானுங்க. அப்படி பண்ணிட்டு வேற பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு இனம் அது கேவலமானது.
சரி அதை போடுங்க. நான் அதுக்கு அந்த மாதிரி அந்த நிரூபணமாச்சு அந்த டிவியில். அப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அதில் இந்த நம்ம பழைய பாட்டெல்லாம் கொஞ்சம் இந்த சாமி படம் பாட்டெல்லாம் போடும். ஒரு அம்மா வந்து அப்படியே ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி பூ போடுது. சிவாஜி கணேசனே ஜெமினி கணேசனே தெரில உக்காந்துக்கிறாங்க சிவன் பார்வதியா. அப்போ தான் பார்த்தா எனக்கு அது வரைக்கும் அது தெரியும். ஆனால் பார்த்தா அது போடுது பூ பாட்டு வந்து வெளியில் பாடுது, வாயை செய்து டப் பண்ணி சினிமா போட்டால் நம்மளுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் அது நிலை எட்டி பிடிக்காது வரைக்கும் தான் அதெல்லாம் நம்மளுக்கு ஆர்வமாக இருக்குது. ஆனால் அப்போ தான் முதல்ல பார்த்தா அந்த எண்ணம் அதில் பதிவாக இருக்குது. எண்ணம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் இது பாப்பான்கிட்டலாம் சொல்ல வேண்டிய அவனே அப்படம் இந்த எண்ணம் தெரிதா பார், அப்படம் இந்த எண்ணம் தெரிதா பார், இதுக்கு தான் வருவானோ அவனு லொட்டு கேவலமானவன்னு சொல்லிட்டால. ஒவ்வொரு முறையும் பாப்பா எதனா கேள்வி கேட்டேன், கேவலமானவன்னு நினச்சிங்க மனசுக்கு. புரியுதா? கேவலமானவனுங்க உண்மையை ஒத்துக்கக்கூடாதுன்ற தீர்மானமாக இருக்கிறவனுங்க அப்படியே ஒதுக்கிட்டு போயினார் இல்லையா? ஏன்னா அதில் அந்த பூ போடுது, அது நடிகை தானே அது. அப்போ அது ஏதோ சும்மா விட்டுருக்க மாட்டானுங்க போல் இவனுக்கு அந்த டைரக்டரு அவங்கெல்லாம். அது ஒன்று அது சொல்லுது பெரிய பெரிய நடிகை. அது அந்த மனசில் நினைக்குது, ராத்திரிலாம் தூங்க விடாமல் பண்ணிட்டு இப்போ வந்து நடினா எப்படி நடிக்கிறது தெரியுதா? முதலில் எனக்கு அந்த பதிவானது. அதுதான் சாலிடாக சொல்கிறேன். எவ்வளோ வருஷம் ஆகி போச்சு அந்த படம் வந்து பிரபலமான படம். சாலிடாக சொல்கிறேன், எண்ணங்கள் அது பதிவாயிருது. அதை ரிசீவ் பண்ணுற கூடிய ஆற்றல் உள்ளவனுக்கு அவனால் பார்க்குது. இது பிரம்மேந்திர ரொம்ப டாப் இல்லையா, அவர் பெரிய சித்தர் இல்லையா. நான் இதை தெரிஞ்சுக்கினேன்றது அவர் தெரிஞ்சுக்கினார். ஏன்னா சிஷிய கூடி தானே நான், அதனால் தெரிஞ்சுக்கினேன். நான் ஒன்று இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் ஒரு வாட்டி உக்காந்த ஒன்று அவர் ஒன்று சும்மா ஒரு 10-20 பேர் கோயிலாண்ட கொஞ்சம் ஒன்று என்ன சொல்கிறாரு. அவங்க அந்த டைரக்டர் பேர்லாம் சொல்லுவார். சொல்லி அப்போ அவங்க இவர்கிட்ட வருவாங்களாம், அவங்கெல்லாம் சாமிக்கிட்ட வருவாங்களாம். அப்போ என்னை பார்த்து நான் அப்போவே சொன்னேன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்ட்டு, அவங்க கேட்கல, நான் என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு பதில் சொல்கிறார். இவர்கிட்ட வரவங்க டைரக்டர் போது நான் அப்போவே சொன்னேன் அவங்கக்கிட்ட, அது அவங்க பேர்லாம் சொன்னார். அப்போது நான் சொல்ல விரும்பலை, அதெல்லாம் என்னத்துக்கு. அவங்க வந்து வருவாங்க, நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன், ஆனால் அவங்க கேட்கல, நான் என்ன பண்ணுறது, சினிமா துறை அந்த மாதிரி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே போய் புரியுறதா? அந்த எண்ணம் பதிவுன்றது அது. அதுதான் நான் ஏன் கிளாஸ் வாங்கினா அந்த தூக்க கலகல பதிஞ்சு சின்சியராக பார்க்குறோம். அப்படியே தூங்கி வந்தேன். அப்புறம் தூக்கம் வராது. சில பேர் அவஸ்தைப்படுறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு கூட உபயோகமாக இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதை சாக்கா வச்சு இதை சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி நிறைய இல்லை, ஓரளவுக்கு டக்குன்னு அந்த பதிவுகள் எனக்கு வந்து ரிலே ஆகுது. டிவி சீரியலாக நீங்கள் பார்க்குறீங்க, நான் பார்க்குறதே கிடையாது. இந்த மாதிரி பார்த்தா ஓம் நம சிவாய அப்படின்னு போட்டு என்ன அது அந்த தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் எல்லாம் பண்ணி, நீ ஹிந்தியில் பண்ணான்னா நீ தமிழில் பண்ணான்னா எதெல்லாம் பண்ணோட வருது. சரி, அதை நமச்சிவாய கதை தானே, அது பார்க்கலாண்டா சொல்லிட்டு அப்படின்னு அதை பண்ணி வச்சேன். அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னிடுச்சு இல்லை, இப்போ அவங்களை ஒன்றும் பாதிக்காது. அது உடனே அதில் அவர் சிவன் வேஷம் போட்டுனுக்கிறேன், பார்வதி வேஷம் போட்டுன்னு இந்த மாதிரி நிற்கிறாங்க. உடனே நாரதர் வராரு. நாராயண நாராயண இவங்க ஆசீர்வாதம் பார்வதி. உடனே இந்த பார்வதி அதான் பார்வதி நான் நினைக்கிறேன். இவனை போட்டிருக்கலாம் சிவனா, இவனை போய் போட்டு வச்சுக்கிறாங்க. இவனை போட்டு யாரு நாரதன் நல்லாகிறானா, இவனை போட்டு நான் பார்க்குற நமச்சிவாய வேற ஆகி போச்சு. இப்போ நீங்க பார்க்குற நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வேற ஆகுது. ஒரு நான் பார்க்குற ஓம் நமச்சிவாய, நானும் ஓம் நம சிவாயா பக்குன்னு மூடிட்டு நம்மளால இதுமாதிரி சீரியலே பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரிலே ஆகுது. அது உண்மை. எல்லாமே எப்போ பார்த்தாலும் ரிலே ஆகினு இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது. அந்த முக்கியமான இது வரும்போது அது அப்போ தான் சொன்னேன். நம்ம இவர் புட்டபர்த்தி சாய்பாபா அவனுடைய நிகழ்ச்சி
ஒளிபரப்புனாங்க நேரலையிலே ஏதோ ஒரு வாட்டி. அப்போ பார்த்தேன், சரி சாமியார் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தேன் அங்கே ஒருத்தர் போயின்னு வந்துன்னு இருக்கிறாரு. முக்கியமாக அந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணின்னு ஒருத்தர் முக்கியமானவர் தெரியுது. ஏன்னா மேடையில் போய் அந்த எடுக்கிறதும் போகிறதும் அதெல்லாம் பண்ணுறாரு. அவருடைய எண்ணம் அதில் ஓடுது. நீ யார் என்னான்னு எனக்கு தெரியாதா? சாய்பாபா பற்றி அந்த மெயினாகிற ஆளு நினைப்பேன். அதுக்கப்புறம் பொறுமையாக 2 நாள் கழிச்சு பத்திரிகையிலலாம் என்ன சொல்லுது, இது யார் தான் அவரு அப்படின்னு பார்த்தா அவரு வந்து ட்ரஸ்டியில் ஒருத்தர். அவருடைய இதில் பேர் ஏதோ சுந்தரேஷ் ஐயரோ சுந்தரம் ஐயரோன்னு இருந்தது. ஐயர் பையன் அவ்வளோ பெரிய மகான்கிட்ட இருந்துக்கினேன். அவரை நக்கலாக மனசில் நினச்சிக்கினேன். எனக்கு ஆச்சரியம், சாய்பாபாவுக்கு இது தெரியாமல் இருக்காதே எப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏஜ் ஆகிட்டோன்னா அவங்களால விட்டுறாங்க. அந்த இருக்குது சார் அதில் அந்த இன்னும் இப்போ போட்டிங்கன்னா கூட அது இருக்கும், அந்த பதிவு இருக்கும். அப்புறம் அவர் மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சிட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஐயர்ன்ற பேர் இருக்கிறவர் அவருடைய தனி அறையில் அவர் நிறைய தங்க கட்டி பணம் எல்லாம் பர்சனலாக வச்சுருந்தாராம். அவர் யாருன்னா வந்தால் நேராக எடுத்து கொடுப்பார். போல் இந்த கோயில் கட்டி இந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் சரியாக வராதுன்னு அப்படியே எடுத்து டைரெக்டாக கொடுப்பாரான். கோயில் கட்டிக்கணும்னா இது கட்டிக்கோ வச்சுக்கோ அது மாதிரி கொடுத்துன்னு இருப்பாங்க. அவர் ஒரே ஆள் அவர் என்ன பண்ண போகிறாரு அதெல்லாம் வச்சு. அவர் மறைஞ்ச உடனே அந்த தங்க கட்டி பணம் எல்லாத்தையும் இந்த ஐயர் அவர் கார்லாம் வச்சு எடுத்துக்கின்னு நைட்டாக கிளம்பி போகிறாரு. இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு மறுநாள் செய்தி வருது. அப்போ அந்த நினைப்பு சரியாகுதா? நீ ஒரு பக்தியாக ஒரு மகானா நினச்சிருந்தீன்னா அந்த பணம்லாம் வந்து நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுதுன்னா அவர் எதுக்காக வச்சுருந்தா தெரியல. மேற்கொண்டு நல்ல விஷயத்துக்கு அதை அங்கேயே இருந்து நீ செய்யலாம். ஆனால் அதை தான் வாரி சுருட்டிங்கன்னு இவர் கலப்பின்னு போகிறாரு. போலீஸ் வந்து பிடிக்குது, நியூஸ் வருது. அப்போ அந்த பதிவு சரி தானே? ஒரு கேவலமான நினச்சின்னு நீ யார் என்ன எங்களுக்கு தெரியாதா? அதுவும் ஒரு அத்தாட்சி. ஒருவேளை எதிர்காலத்தில் என்னடா இந்த தாசன் ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, உண்மையிலேயே இது நான் ஒரு வீடியோலாம் போட்டிருக்கிறேன். நமது எண்ணங்களையும் பதிவு செய்கின்றன வீடியோக்கள்னு போட்டிருக்கிறேன். அதை யூடியூப்பில் அவன் பாப்பான் தான் உட்காந்துக்கிறான். அப்படியே ஒரு 100 வியூஸ், அப்படியே 120 பேர் பார்த்துட்டாங்க. போதாதா உனக்கு அப்படின்னுவா. அந்த 120 பார்ப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் 10 லைக் விடுவேன். நான் நினச்சிக்கிது 10 பேர் தான் பார்த்துக்கிறாங்க சொல்லிட்டு. நான் நல்லா பலமுறை சொல்லிட்டேன், யூடியூப்பை நம்பி ஹைலைட்ஸ் எல்லாம் நான் போட முடியாது. அது எனக்கு விஷயமே இல்லை. அது இருக்கிறது அதுவும். அப்போ யாராக அது தெரியும் போது அதை பாப்பாரம் மூடுக்கு மாற்றி கூட ஆராய்ச்சி பண்ணிப்பான். ஒரு பிரிவா சொன்னார் இப்படி, அதனால அப்படி ஆராய்ச்சி பண்ணேன். அவனுக்கு வேலையை அதே தானே, ஏதோ பண்ணிட்டோம் போட்டோம். ஆனால் பின்னால் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பதிவு அதில் இருக்கிறது. கடைசியாக நான் பார்த்த இந்த எண்ணெய் பதிவு அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் நம்முடைய பிரதமர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு நல்ல ஒரு பெரிய நிகழ்ச்சியில் இது பண்ணி 42 முறை கைத்தட்டு வாங்கினார் இல்லையா? வாங்கி அப்புறம் அந்த இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தான் துணை அதிபராக அங்கே உட்காந்துக்கிறாங்க. அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு கைத்தட்டு 42 கைத்தட்டில் கைத்தட்டும் போது அந்த அம்மாவோடைய எண்ணம் பதிவும் அது இருக்குது. யார் அதை பார்ப்பாங்கன்னு தெரியல. இவர் அப்படியே பொழுது பேசுவார். இந்திய நாட்டை சேர்ந்த பாப்பாத்தி தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான். அந்தம்மா கருப்பு இனத்துக்கு போராடுறோம். அந்த நம்ம பிராமின்லாம் அங்கே ஒன்றா கருப்பு தான் தெரியுதா? இவங்க இங்கே தான் சும்மா நானே கேட்டேன். என்னை வந்து ஒரு பாப்பாத்தி வந்து என்னத்தை கருங்குரங்கு மாறிக்கிற குரில்லா மாறிக்கிற அப்படின்னு போட்டுச்சு. சரி இருக்கட்டும், நீ நானும் 2 பேரும் லண்டன் தெருவில் நடந்து போகலாம். நீ பாப்பாத்தி தானே, என்ன பிளாக்குன்னு சொல்லிட்டுவான். உன்னை ஒயிட்டுன்னு சொல்கிறானா இல்லை பிளாக்கின்னு சொல்கிறானா பார்க்கலாம். பிளாக்கி தான் இவங்க எல்லாருமே தெரியுதா? இங்கே நம்ம கிட்ட இந்த மாதிரி அந்த மாதிரி தான் அங்கே அந்த அம்மா பிளாக்கி, அங்கே இங்கே வந்தால் ஐரூட்டம்மா. இப்படி தான் இது ரொம்ப கேவலமானதுங்க. இந்த பச்சோந்தியை விட கேவலமானதுங்க. இடத்துக்கு தகுந்த வேஷம், அதுக்கு தகுந்த விளக்கம் கொடுத்து அப்படியே ஒரு விளக்கம் அங்கே கொடுக்குது, அப்படியே இங்கே வந்து அது மாதிரி வேறு விளக்கம் கொடுக்குறது. புரியுதா? அப்போ அந்த அது நினைக்குது இவரை பற்றி அது இருக்குது. என்ன நினச்சி தெரியுமா? தெரியல. இது எங்கடா வம்பளுக்கு இப்போலாம் மாட்ட போதா என்னன்னு தெரியல. அது போய் அரசியலாக போயிட போகுது எங்கடா அப்படின்னு நினச்சிது பாரு. அந்த மாதிரி தான் நினச்சிது இல்லையா? சீட் அப்படின்னு. இவர் வந்து ஒரு ஏமாத்துக்காரன்
அப்படின்னு நினச்சிது. அது இருக்குது. அது வெளியில் சொன்னோன்னே ஹஹா கைது. அதான் அரசியல் மட்டும் இல்லை, உலக வாழ்வே இப்படி தான். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று தான் வாழுது தவிர ஒருவர் எண்ணத்தை இன்னொருவர் தெரிந்து வாழுகிற உலகம் இன்னும் அமையவே இல்லை. இவங்க எண்ணத்தை இவங்க மறைச்சிக்கிறது, அவங்க எண்ணத்தை அவங்க மறைச்சி தான் வாழுது உலகம். அப்போ அந்த கடவுள் அருள் பெற்றவனுக்கு உண்மைகள் எங்கே தான் கிளப்பி வருது பற்றியா? நான் சொல்கிறது அந்த விழியம் என்கின்ற வீடியோலையும் இருக்கிறது. இதுவும் உண்மை. வேணும்னா இவங்க எதிர்காலத்தில் இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா நான் சொன்ன இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். எடுத்து போட்டு இவர் சொல்கிற உண்மையிலேயே அந்த பதிவில் இருந்துதா அந்த பார்த்து செக் பண்ணிக்கிட்டோம். அதனால் இன்றைக்கி நான் வந்து தூக்க கலக்கமாக இருக்குவேன். ஏன் நம்ம டயர்டு ஃபேஸை காமிச்சின்னு. அதெல்லாம் பதிவாக போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதையே சப்ஜெக்டை வச்சு உங்களுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும்னு தோணுச்சு. அதனால் திரும்ப கேமராலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக உங்களுக்கு உபயோகப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக ரெண்டு வேறு தான். உலகியல் மக்கள் சாதாரணமாக வாழ்கிற மக்கள் வேறு தான், இறை அருள் பெற்ற அருளாளர்கள் என்பது வேறு தான். நடுவில் பாப்பா பூந்து சீட்டிங்க மாடி அவனுக்கு தோதான அந்த பிராமண சீட்டை வந்து அவங்க பெரியவங்க அவங்க வசதின்னு காட்டுறதும், ஜாதி இல்லைன்னு சொல்கிற நான் பிராமின் சித்தர்களோ முனிவர்களோ அவங்க பெரிய நிலையில் இருந்தால் கூட ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு லாபம் இல்லை, அதனால் அவங்க போய் சொல்கிறாங்க துரோகின்றதும் இது அவனுடைய இயல்பு, 2000 வருஷமான இயல்பு. அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சென்றோம்.